இட்ஸ் a revolutionary constitution, இட்ஸ் a revolutionary ideal for humanityங்கிறது இதை வந்து நம்ம எங்கேயுமே வெளியே வந்து சொல்லலை. அப்படி சொல்லாததற்கு ஒரு காரணம் பொது சமூகத்தோடான இணைவு என்பதும் பல நேரங்களில் குறைவாக இருந்திருக்கிறது. தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம விருது கொடுத்த மேடையில் வந்து நின்று கொண்டு இப்படி பேசுகிறார் என்று நினைக்காதீங்க. எனவே இந்த நிகழ்வு என்பது பொது சமூகத்தோடு இணைகிற, உண்மையிலே எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது என்னன்னு அப்படின்னா, எனக்கு அப்பா இந்துவாக அமைஞ்சிட்டாரு, அம்மா கிறிஸ்தவம் அமைஞ்சிட்டாங்க. இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு வச்சுக்கோங்க. அப்பா பேரு ஸ்ரீ பத்மநாபன், அம்மா பேரு மேரி புஷ்பம். கல்யாணம் பண்ண ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவர் சர்ச்சுக்கு வந்தார், அவ்வளவுதான் அவருடைய கிறிஸ்டியானிட்டி. சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு, இல்லைன்னா என்ன ஃபாதர் ஆகிறதுக்கெல்லாம் அவர் விட்டுருக்க மாட்டாரு. அப்பாவோட அப்பா எங்க ஊர் காளி கோயில்ல வந்து அவர் 19வது சிறு தெய்வமா உட்கார்ந்துருக்காரு இன்னைக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கெட்டியான ஒரு குடும்பமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனாலும் திருவாசகத்தை நோக்கி என்னுடைய தேடலும் சைவத்தை இன்றைக்கு நான் இவ்வளவு உயர்த்தி பிடிப்பதற்கு காரணமும் அந்த தத்துவ கோட்பாடுகளை உள்ளபடியே உள்வாங்கிக் கொண்ட பிறகுதான். அதுவரைக்கும் வெறும் சடங்குகளாகத்தான் தெரியுமே தவிர ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி என்ற அந்த தரிசனம் தான் என்னை மாற்றியது. ஒருவனாக இருக்கிற இறைவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன் என்கின்ற அந்த திருவாசகத்தினுடைய தரிசனம் தான் சைவத்தை நோக்கி என்னை எடுத்துச் சென்றது. நான் பல மேடைகள் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி, தென்னகத்தில் அவனை சிவன் என்று பார்க்கிறோம், ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. அந்த புரிதல் அப்ப கோட்பாட்டு அடிப்படையில் ஒவ்வொரு மதங்களையும் பார்க்க வேண்டும் என்ற அந்த பயணத்தில் தான் இஸ்லாத்தை நான் புரிந்து கொண்டதும் மானுடத்திற்கு உண்மையிலே சொல்றேன். இது வந்து இஸ்லாமிய மேடைன்னு சொல்றது. இன்னைக்கு உலகத்துல வந்து பிரான்சிஸ் முக்கியமா எழுதினாரு, எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி எழுதினார். ஆனா எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி இல்ல, ஆக்சுவலி கான்ஃபிளிக்ட். எல்லாம் லிபரல் டெமோக்ரஸி நின்றுடும் நிலைச்சிடும் அவர் எழுதினாரு. பட் லிபரல் டெமோக்ரஸி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரு பெரிய கல்ச்சர் வாருக்கும், மிகப்பெரிய கல்ச்சர் வார் நடக்க போகுது. எனக்கு புரியல. 2007 வருஷம் இதே சென்னையில ஒரு ஐரோப்பிய தூதரகத்துக்கு பொறுப்பாக இருந்த ஒரு அதிகாரி, அம்பாசிடர், எனக்கு தனிப்பட்ட முறையில் நட்பாக இருந்தார். எனவே அவ்வப்போது அழைத்து உரையாடுவது உண்டு, உணவு அருந்துவது உண்டு. ஒரு நாள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது, இது எப்ப 2007 எனக்கு அன்னைக்கு சத்தமா புரியல. You know, Father, today I have received a note from, I mean, all embassies, all European embassies have received a note from CIA. CIA உடைய ஒரு நோட் அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன அனுப்பி வச்சிருக்காங்கன்னா, 2007 ஞாபகம் வச்சுங்க, 2027 ஆண்டு கிறிஸ்டியன் டெரரிசம் will arrive in the world. இது அவர் சொன்னது. 2027 ஆண்டு கிறிஸ்டியன் டெரரிசம் will arrive in the world. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அலர்ட் பண்றான் உலகத்துக்கு, கெட் ரெடி ஃபார் கிறிஸ்டியன் டெரரிசம். அந்த கிறிஸ்டியன் டெரரிசம்ங்கிறது ஏனைய மதத்தவர்களுக்கு, இந்துக்களுக்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ இருக்காது, எக்ஸ்ட்ரீம் லிபரல்ஸுக்கு எதிராக இருக்கும். அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இல்லை. ஆனா இன்னைக்கு நடக்கிற கல்ச்சர் வார பார்க்கிறப்போ அது யதார்த்தமாகி விடுமோ? எக்ஸ்ட்ரீம் லிபரலிசம் ஒரு எல்லை மீறி போகிற போது எதிர்வினை என்பது நிகழும். அந்த இடத்தில் தான் இஸ்லாம் எப்படி ரெலவென்ட் ஆகுது, ஏன் இன்னைக்கு உலகம் முழுசும் அது பரவுது. 2050 2070 ஒருவேளை கிறிஸ்டியானிட்டி ஆல்சோ, இன்னைக்கு கிறிஸ்தவம் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற கொண்ட நாடாக இருக்கிறது. 2070 ஆண்டு ஒருவேளை உலகத்தில் அதிக மக்கள் பின்பற்றுகிற மதமாக இஸ்லாம் மாறக்கூடும் என்கின்ற ஒரு கணிப்பு இருப்பதற்கு காரணம் இட் கிவ்ஸ் ஸ்டெபிலிட்டி டு சொசைட்டி என்பதை நான் புரிந்து கொண்டது. முதலில் கூட நான் கிட்ட என்ன இவ்வளவு இதா இருக்கிறார்களே, ரொம்ப பயங்கர கட்டுக்கோப்பாக இருக்கிறார்களே அப்படின்னு பார்த்த போது, உலகத்திலேயே சிம்பிளான ரிலீஜன், ஒரு ஃபாதரா சொல்றாங்க, இந்து பிரதர் முருகேசன் இருக்கிறார், உலகத்திலேயே சடங்கு குறைவான மதம் எது சொல்லுவாங்க? சடங்கு சம்பிரதாயம் குறைவான மதம் எது? இல்ல ஹிந்துவா இருந்து சொல்ல, ஹிந்துவா இருந்து சொல்ல, சடங்கு சம்பிரதாயம் ரொம்ப குறைவா இருக்கிற மதம் எது? கிறிஸ்டியானிட்டியா? இல்ல, இஸ்லாம். நான் ஃபாதர் சொல்றேன், சடங்கு சம்பிரதாயம் கைதட்டுங்க சார், நீங்களே கைதட்டுங்க. சடங்கு சம்பிரதாயம் சுத்தமா குறைவான மதம்ங்கிறது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா? ஒரு நாள் எப்ப பார்த்தாலும் 5 தடவை தொழுகைக்கு போறாங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த 5 தடவை தொழுகைங்கிறது அதுக்குள்ள நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சோ சிம்பிள் அண்ட் மிலிட்டரி டிசிப்ளின், அவ்வளவுதான்.
அதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து அதை இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், மன்னிக்கணும் சொன்னா வேற அரசியல் ஆயிடும். வேற எந்த உங்களுக்கு எந்த அரசியலும் வேணாங்கிறதுக்காக சொல்றேன். வேற எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது. அந்த இடம் தொழுகை பண்ணிருங்க, ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க இந்த நோன்பெல்லாம் இருக்குங்கன்னு. absolutely simple religion and absolutely disciplined religion. இதுதான் இப்படிதான் ஒரு மிலிட்டரி டிசிப்ளினை கொடுத்தது. Why be successful? நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறேன். 60 வயசுல உலகம் முழுசு அமெரிக்கா is threatened with a culture war. இப்போ கூட ஒருத்தர் சுட்டு கொண்டாங்களே, it's a culture war. It's a culture war and it is going to become very bad. ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியனிசம், இதை பற்றி ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்காமல் இயல்பான ஒரு சிறு பிறழ்ச்சியை அதை வந்து ஒரு பிரைடா கொண்டாட போய் உலகம் முழுவதும் ஒரு ஒழுக்க சீர்குலைவு என்று வருகின்ற போது அதற்கு எதிராக ஒரு எதிர்வினை வருகிறது. And Islam gives stability there, clarity there, simple clarity there. ஆக இந்த சமய நல்லிணக்கம் வரணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் இந்து மதத்தை படிக்கணும், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ மதத்தை படிக்கணும், கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தை படிக்கணும், கிறிஸ்தவர்கள் இஸ்லாம் மதத்தை படிக்கணும். எல்லாரும் சேர்ந்து கால்வாரி செய்யும் பெரியாரையும் படிச்சோம்னா இந்த ஊர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சத்தியமா சொல்றேன், எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கிறார். உண்மையிலே சொல்றேன், எல்லாரையும் எல்லாத்தையும் படிங்க. அது நம்மளுக்கு ரிச் ஆகும். I have become a stronger and deeper Christian after studying Islam. எனக்கு உண்மையிலே தெரியாது கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று. கிறிஸ்தவர்களே இன்னைக்கு சந்தேகப்படுறாங்க, வருவாரா இல்லை. கிறிஸ்தவர்கள் சந்தேகப்படுகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று நம்பவில்லை என்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாதுங்க. அந்த கிறிஸ்து மீண்டும் திரும்பி வருகிற போது அவருடைய போர் வீரர்களாக இஸ்லாமியர்களாக நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனக்கு இதை ஒமான் தான் சொல்லி கொடுத்தாரு, ஒமான்ல வந்து போய் சொல்லி கொடுத்தாங்க. சோ இந்த ஓப்பன்னஸ் தான் நமக்கு வந்து டயலாக்குக்கான ஒரே வழி. ஒன்னும் நம்ம இந்த ஓப்பன்னஸ் போனவர்கள் சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு கட்டாயம் சொல்லணும், இறை நம்பிக்கை இல்லாதவர்களோடும் ஏனைய மதத்தவர்களோடு பழகிய பிறகும் எனது மதத்தின் மீது உண்மையான ஆழப்படுதலும் பற்றும் எனக்கு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பிற மதங்களை அறிவதால் நமக்கு ஒருபோதும் நமது மத நம்பிக்கை குறைந்து விடாது. இந்த பெரியார் சொன்னதுதான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சமய நல்லிணக்கம் வரணும்னா கட்டாயம் இறை நம்பிக்கை இல்லாதவர்களை நீங்கள் படிச்சே ஆகணும். இந்த பெரியார்கிட்ட வந்து பல மேடைகளை சொல்லியிருக்கீங்க, சொல்லி முடிச்சிடுறேன். பெரியார் ஒரு மேடையில் சொல்லுவாரு, இந்த கிறிஸ்தவ பயில எல்லாம் சொல்றாங்க இந்து கடவுள்லாம் பொய், இஸ்லாமிய கடவுள்லாம் பொய்ங்கிறாங்க. இந்த இஸ்லாமிய பயில எல்லாம் சொல்றாங்க இந்து கடவுள்லாம் பொய், கிறிஸ்தவ கடவுள்லாம் பொய்ங்கிறாங்க. இந்த இந்து பயில எல்லாம் சொல்றாங்க கிறிஸ்தவ கடவுள்லாம் பொய், இஸ்லாமிய கடவுள்லாம் பொய்ங்கிறாங்க. இவரெல்லாம் தனித்தனியா இல்ல பொய்ன்னு சொல்றத நான் ஒட்டுமொத்தமா இல்ல பொய்ன்னு சொல்றேன். எங்க மட்டும் சண்டைக்கு வராங்க. நற்கள் சரியா இருக்கு இல்லைங்களா? நற்கள் சரியா இருக்கு இல்லைங்களா? ஓப்பன்னஸ் மட்டும்தாங்க அமைதியை கொண்டு வரும். நம்ம அவங்கவுங்க விஷயத்தை ஆழமா நம்புவோம், மற்றவங்கள்ட்டையும் கத்துக்குவோம். இதுதான் எனக்கு மன நிம்மதியை தந்திருக்குது. என்னால எல்லா இடத்துல நின்று பேச முடியுதுன்னா எல்லா கோட்பாடுகளையும் எல்லா தத்துவங்களையும் படியுங்கள். நீங்கள் நம்புகிற விஷயத்தை ஆழமாக தேடி, எப்படி எனக்கு இன்னைக்கு நான் ரசிக்கிறேங்க. 5 முறை அவங்க தொழுகை பண்றப்போ ஐயோ ஏன் நமக்கு அப்படி இருக்க முடியலையேன்னு நான் நினைக்கிறேனே தவிர அவங்க தொழுகை பண்றதை பார்த்து எனக்கு எந்த உறுதியும் இல்லை. பெங்களூர்ல போய் அந்த அந்த பிரேயர் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, 7 மணி நேரம் இருந்தது. 7 மணி நேரம் உட்காந்து கணக்கு எடுத்தேன் எத்தனை பேர் பிரேயர் பண்ண வராங்கன்னு. இந்துக்கள் ஒரு ஆள் கூட வரல, கிறிஸ்தவர் ஒரே ஒரு ஆள் வந்தார். அந்த 7 மணி நேரத்துல 76 இஸ்லாமியர்கள் வந்து அந்த இடத்தில் தொழுகை செய்து கொண்டு போனார்கள். மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையிலேயே இந்த ஒரு கட்டுப்போக்கும் எளிமையும் அதற்காக உங்களை போற்றுகிறேன். என்னாலும் எனது சிறிய குரல் உங்களுக்காக என்று மட்டுமல்ல, இஸ்லாத்துக்காக என்று மட்டுமல்ல, இஸ்லாத்திற்குள் இப்படி பெரும்பணி செய்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது ஐயா வேந்தர் அவர்களுக்கும் கேட்டுக்கொள்வது. டெஃபினெட்லி ஐ ஜெனுயின்லி பிலீவ் அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் அவர் பெரிய ஆளுமை, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து அவர் சாதாரணப்பட்ட ஆளுமை அல்ல. தமிழகம் இன்று அவரை பேசவில்லை. இன்று பெரிதாக பேசுகிற பேரறிஞர் அண்ணாவை போல அரசியலுக்கு அண்ணாவும் கலைஞரும் அது போன்ற பெரியாரும் என்றால் தொழில் முனைதல் என்று வருகின்ற பொழுது முதலாக பேசப்பட வேண்டியது அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் தான். இதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை அறக்கட்டளையினருக்கும் அன்பர்களுக்கும் நன்றி கூறி எல்லாத்துக்கும் மேல வேந்தர் அவர்களிடம்
யாருன்னு கேட்டேன், யார் கொடுக்க போறாங்கன்னு கேட்ட பிறகுதான் நான் ஒத்துக்கிட்டேன். வேந்தர் அவர்கள் தான் கொடுக்க போறாருன்னு சொன்ன பிறகுதான் இந்த விருதுக்கே ஒத்துக்கிட்டேன். ரொம்ப பெருமைங்கய்யா. நன்றி, வணக்கம்.